வணக்கம். நம்ம மார்க்கெட்ல 15லிருந்து 20% ரிட்டர்ன் இனி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்ல. ஆ இது யார் சொல்றது அப்டின்னா, பிபிஎஃப்ஏஎஸ் ஆ சிஐஓ. இது ஒரு அசெட் மேனேஜ்மென்ட் கம்பெனி. ஆ இந்த கம்பெனியோட சிஐஓ ராஜீவ் தாக்கர். இவர் குடுத்திருக்கிற விஷயத்துல 15 டூ 20% இனி ரிட்டர்ன் கிடைக்க வாய்ப்பில்ல. பட் 10 டூ 12% பெரிய அளவுக்கு வெல்த் கிரியேட் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்டின்றதையும் குடுத்திருக்காங்க. அப்போ மார்க்கெட் கரெக்ஷன் வருமான்ற கேள்வி இருக்கு. இத பத்தின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. 1 ஜூலை புதன்கிழமை ஈவினிங் 5 மணிக்கு ஆன்லைன் வெபினார் ட்ரெய்னிங் இருக்கு. அதேபோல 4 ஜூலை சனிக்கிழமை காலையில ஆஃப்லைன் நேரடி ட்ரெய்னிங் செஷன் சென்னை தாம்பரம்ல நடக்குது. இந்த 2 செஷனுமே ஃப்ரீ தான். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டெலகிராம் குரூப்போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ பிபிஎஃப்ஏஎஸ்ன்ற ஏஎம்சி மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியோட சிஐஓ ராஜீவ் தாக்கர். இவரோட இன்டர்வியூ தான் இப்போ ரொம்ப ஸ்டாக் மார்க்கெட்ல வைரலா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். 15 டூ 20% ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து ஒரு வருஷத்துல வரக்கூடிய ப்ராஃபிட் பெரிய அளவுக்கு வர்றதுக்கான வாய்ப்பில்ல அப்படின்றத குடுத்திருக்கிறார். ஆனா, இன்னொரு பக்கம் இதுக்கான ரீசன் ஒன் பை ஒன்னா அவரு சொல்லியிருக்கிறார். இப்போ ஃபர்ஸ்ட் மார்க்கெட் கண்டிஷன் எப்படி இருக்கு? 2020, 2021 கோவிட் பேண்டமிக் அப்புறம் நிஃப்டி பல மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸ்மால் கேப், மிட் கேப் ஸ்டாக்ஸு 100லிருந்து 200, 300%க்கு மேலே நிறைய ஸ்டாக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு ஷார்ட் பீரியடில் ஒரு கண்டினியூஸ் ரேலி நடந்தது தான் இது ஒரு முக்கியமான காரணமாக சொல்கிறாங்க. வேல்யூவேஷன் ரொம்ப எக்ஸ்பென்சிவான அதிகமான வேல்யூவேஷனில் நம்ம மார்க்கெட் இருக்குன்றதை தான் இவர் மீன் பண்ணுறாரு. அடுத்தது இந்த 15 டு 20% ரிட்டர்ன் ஏன் கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? என்ன காரணம் அப்படின்னா, கம்பெனிஸோட ஏர்னிங் க்ரோத் வந்து பெரிய அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்னா மார்க்கெட் ஃபால் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. நிறைய கம்பெனிஸோட ப்ராஃபிட் க்ரோத் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஏற்கனவே அட்வான்ஸாக இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது. பட் அது எதிர்பார்த்த அளவுக்கு அந்த ப்ராஃபிட் க்ரோத் இல்லாமல் போகிறது, இது ரெண்டுமே மீட் அவுட் ஆகலை அப்படின்னா அந்த பர்டிகுலர் மார்க்கெட் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாங்க. இப்போ இந்த வேல்யூவேஷன்னா என்ன? இப்போ ஒரு வீட்டோட மதிப்பு 50 லட்ச ரூபான்னு வச்சுக்கலாம் எக்ஸாம்பிள். ஆனால் யாரோ ஒருத்தர் வந்து 1 கோடி ரூபா கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். 50 லட்ச ரூபா வீட்டை 1 கோடி ரூபா கொடுத்து வாங்குறது ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயம் தான். ஸோ அதே தான் ஏர்னிங்ஸ், கம்பெனியோட ரிட்டர்ன் இல்லை ஏர்னிங்ஸ் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்னா நம்ம வச்சிருக்கிற ஸ்டாக்கோட ப்ரைஸு கண்டிப்பாக இறங்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ இதுதான் வேல்யூவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பில்லை பெரிய அளவுக்கு. மார்க்கெட் கிராஷ் வருமா அப்படின்னா, மார்க்கெட் கரெக்ஷன்றது வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு நார்மலான ஒரு விஷயம் அப்படின்றத இவர் மென்ஷன் பண்ணுறாரு. ரெண்டாவது, ஏற்கனவே ஒரு சில செக்டார் இண்டஸ்ட்ரியில் கரெக்ஷன் ஏற்கனவே நடந்துட்டு இருக்கு அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுறாரு. இன்ஃப்ளேஷன் கட்டுக்குள்ளே இப்போ வரைக்கும் இருக்குது அப்படின்றத இவர் பாசிட்டிவ் விஷயமா இவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறார். ஸோ இப்போ இன்வெஸ்டர்ஸ் என்ன செய்யணும்? இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸ்பெக்டேஷனை நம்ம குறைச்சிக்கணும். பெரிய அளவுக்கு லாபம் கொடுக்கும், மல்டிபேகர் ரிட்டர்ன் கிடைக்கும், இந்த வருஷத்தில் ஒரு 30-40% கிடைக்கும். இந்த மாதிரி பெரிய அளவுக்கு உங்களோட இமேஜினேஷனை நம்ம எதிர்பார்ப்பை குறைச்சிக்கணும் அப்படின்றத இவர் மென்ஷன் பண்ணுறாரு. 15 டு 20% ரிட்டர்னை விட 10 டு 12% ரிட்டர்னே லாங் டேர்ம் வெல்த் கிரியேட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாரு. அதாவது ஒரு 10 லட்ச ரூபாவை 12% சிஏஜிஆரில் 20 வருஷம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாவை தாண்டறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து குயிக் ரிட்டர்ன் இல்லை அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறார். இப்போது இந்த மாதிரி மார்க்கெட் பெரிய அளவுக்கு இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பில்லை அப்படின்றது அவரோட கணிப்பு. இன்கேஸ் அது இறங்க ஆரம்பித்தா நம்ம போர்ட்ஃபோலியோ என்ன அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஸோ அதுக்கு அவர் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் டைவர்சிஃபிகேஷன். இந்தியன் மார்க்கெட்டில் மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட குளோபல் மார்க்கெட்டில் அடிஷ்னலாக நீங்கள் உங்களோட அசட்ஸ் அலோகேஷனை வந்து நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணணுன்றதை மென்ஷன் பண்ணியிருக்கிறார். ஸோ ஒரு சில கண்ட்ரீஸோட எக்கனாமி பொறுத்து நீங்கள் எந்த கண்ட்ரீஸோட மார்க்கெட் அப்படின்றத சூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறார். ஸோ ஓவரால் இவரோட இந்த இன்டர்வியூவிலேருந்து நமக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, மார்க்கெட்டில் எதிர்பார்ப்பு அதிகமாக வைக்கக்கூடாது அப்படின்றது அது ஏமாற்றத்தை தரும் அப்படின்ற ஒரு விஷயம். ரெண்டாவது, நார்மலாக ஓவரால் சிஏஜிஆரை பொறுத்த வரைக்கும் 15 to 20% மார்க்கெட்டோட எதிர்பார்ப்பு. பட் அது இப்போ குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருக்கிறார்.
ஸோ 10-12% ஒரு நல்ல வெல்த்தை லாங் டேர்முக்கு கிரியேட் பண்ணும். ஸோ அதனால் பெரிய அளவுக்கு எதிர்பார்ப்பு தேவையில்லை அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காரு. 3வது விஷயம் டைவர்சிஃபிகேஷன். அதாவது நம்ம இந்தியன் மார்க்கெட் மட்டும் இல்லாமல் குளோபல் மார்க்கெட்லையும் நம்மளோட அசட் அலோகேஷனை இன்க்ரீஸ் பண்ணணும், எக்ஸ்பேண்ட் பண்ணணுன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். டெலகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மார்க்கெட் அப்டேட்ஸ், ஸ்டாக் நியூஸ் நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். ட்ரைனிங் செஷன்ஸ்க்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஆன்லைன், ஆஃப்லைன் 2 ட்ரைனிங்குமே இருக்குது. 2தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.